இன்றைய தியானத்தின் தலைப்பு எலியாவின் அற்புதங்கள் பாகம் 2. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். இதில் 3 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இதில் 2 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். இதில் 2 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். இதில் ஒரே ஒரு அற்புதம் சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசி எலியா செய்த முதல் 4 அற்புதங்களை நேற்றைய பதிவில் தியானித்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்கள் தயவு செய்து பார்க்கவும். லிங்க் இஸ் given in the description. இந்த நாளிலும் எலியாவினால் செய்யப்பட்ட அடுத்த 4 அற்புதங்களை தியானிப்போம். எலியாவின் 5வது அற்புதம். எலியா கடந்த அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வரை இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது என்று சொன்னான். மழையும் பனியும் பெய்யாமல் தேசம் பஞ்சத்திலே தாண்டவமாடியது. இப்போது அதே எலியா ஆகாபை நோக்கி, நீ புறப்பட்டு சென்று போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து கர்த்தரிடம் விண்ணப்பிக்கிறான். கர்த்தர் மழையை கட்டளையிடுகிறார். எலியா தீர்க்க தரிசனமாக பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லிவிட்டு கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் தேவனிடம் விண்ணப்பம் பண்ண ஏறுகிறான். அகசியா ராஜா வியாதிப்பட்டான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று ஏக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, நீ எழுந்து இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் ஏக்ரோனின் தேவனாகிய பாகால் சேப்பு இடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் உங்கள் ராஜா ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடு சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். இந்த இடத்திலே கர்த்தர் எலியாவிடம் பேசுவதை நாம் காண்கிறோம். ஆனால் இதை எலியா செய்த அற்புதமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அகசியா ராஜா எலியா சொன்னதை கேட்டு கோபம் கொண்டு எலியாவை அழைத்து வர ஒரு தலைவனையும் அவனோடு 50 பேரையும் எலியாவிடம் அனுப்புகிறான். அந்த தலைவன் எலியாவிடம் வந்து, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இது எலியாவின் 6வது அற்புதம். எலியாவின் 7வது அற்புதம். இதை அறிந்த அகசியா ராஜா மீண்டும் ஒரு தலைவனையும் அவனோடு 50 பேரையும் எலியாவிடம் அனுப்புகிறான். அந்த தலைவன் எலியாவிடம் வந்து, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா மீண்டும் அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இது எலியாவின் 7வது அற்புதம். 3ஆம் தடவை அகசியா ராஜா ஆட்களை அனுப்பிய போது கர்த்தர் எலியாவிடம், அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே எலியா எழுந்து அவனோட கூட ராஜா இருக்கும் இடத்திற்கு இறங்கி போய், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று எலியா சொல்ல, அப்படியே அவன் கர்த்தர் எலியாவுக்கு சொன்னபடி இறந்து போனான். எலியாவின் 8வது அற்புதம். பிரியமானவர்களே, யோர்தானில் தண்ணீர் கரை புரண்டு செல்கிறது. யோர்தானை கடந்த பிறகு எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறான்.
செங்கடலை பிளக்கும் முன் கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னிடம் இருக்கும் கோலை நீட்டு என்றார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியர்கள் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரில் பட்டவுடன் யோர்தான் குவியலாக நின்று வழிவிடும் என்று யோசுவாவிடம் கர்த்தர் பேசினார். ஆனால் இங்கே எலியா யோர்தானுக்கு முன் நிற்கிறான். இந்த ஆற்றை தன்னுடைய எஜமான் எலியா எப்படி கடக்கப் போகிறான் என்று எலிசா நினைக்கும் அந்த நேரத்தில் எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா! இது எலியாவின் 8வது அற்புதம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் உம் தாசனாகிய எலியாவை பற்றி மீண்டும் ஒருமுறை தியானிக்கச் செய்தீர். உமக்கு நன்றி. நம்மை போல் பாடுள்ள மனிதனாக எலியா இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். எங்கள் மேலும் அத்தகைய ஜெப ஆவியை ஊற்றி ஜெபிக்க வையும். அதன் மூலம் நாங்களும் ஜனங்கள் மத்தியில் உம் வல்லமையுள்ள நாமத்தை பறைசாற்றவும், ஜனங்களை உம் அண்டை நடத்தவும் நீர் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை நல்வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.